சீதை தொலைஞ்சு போனதுக்கு பிறகு அனுமன் வந்து சீதையை தேடி பல இடங்களுக்கு போறாரு. அப்படி போற ஒரு இடம் கபானபுரம். அது வந்து இரண்டாம் தமிழ்ச்சங்கம் நடந்த மதுரை. அது அனுமன் பண்ணதா குறிப்பு இருக்கு. ராமர் வந்துட்டு இந்த பகுதியை தாண்டி பண்ணதா குறிப்பு இல்ல. ஏன்னா அனுமர் பறந்து போவாரு. ராமர் போற பாதைன்றது பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ராவணன் தூக்கிட்டு போனன்ற பாதையும் பாத்தீங்கன்னா ஒரே கோட்ல ஸ்ரீலங்காக்கு தான் வரும். ஆனா வேணும்னே அத வந்துட்டு ஒரு மாத்தி எழுதுறாரு. கதையே என்னன்னா, ஒரு மாசத்துக்காட்டி அவர் வந்துட்டு என்ன காப்பாத்தல, நான் தீ புகுந்துருவேன்னு சொல்றாங்க. ஆமா, சரியா ஒரு மாசத்துல வந்துட்டு ராமர் காப்பாத்துறாரு. ஆனா வால்மீகி வந்துட்டு ஒரு மாசத்துல வரலாம் இறந்து போறேன்னு சொன்னாங்க. 15 நாள் காப்பாத்திட்டாருன்னு எழுதுறாரு. 15 நாள் தூரத்தை அவரே குறைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப வால்மீகி ராமாயணங்கிறது உள்நோக்கத்தோடு எழுதப்பட்ட, தமிழ்நாட்டுக்கும் ராமருக்குமான ராவணனுக்குமான தொடர்பை துண்டிக்கணும்னே எழுதப்பட்ட ஒரு ராமாயணம் வந்துட்டு வால்மீகி ராமாயணம். அப்ப அவங்க அப்படிதான் எழுதுவாங்க. சரி, நீங்க எப்படி தெலுங்கர்கள்லாம் சோழர் வரலாறு எழுதுறீங்களோ அந்த மாதிரிதான் ஆரியர்கள் வந்துட்டு ராமர் வரலாறு எழுதுருவாங்க. அப்போ அதையே வரலாறுன்னு தூக்கிட்டு வர, அது ஆரியர்களுடைய பொய்ன்னு தானே நீ சொல்லணும். கண்டிப்பா. அதை விட்டு ஆரியர்கள் அப்படி எழுதிட்டாங்க. அதனால வந்துட்டு இவர் வந்துட்டு உடனே பிராமணரா மாறிட்டாரு. என்ன கதை அது?